ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் இந்த பைபிள் எதுக்காக, இந்த பைபிள் செமினார் எதுக்காகனா, நான் எப்படி பைபிள் படிக்கணும், நான் தனிப்பட்ட விதமாக நான் பைபிள் படிக்கும் பொழுது எப்படி இதில் இருக்கிற காரியங்களை நான் புரிந்து கொள்வது, எப்படி இந்த வேதத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்வது, அது மாத்திரமல்ல இதன் கூடாக எப்படி நான் தேவனை அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், மனசுல ஒரு விசுவாசம் இருக்குது, ஒரு நாள் வரும் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஆமென். மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அந்த போதனையை நீங்கள் செய்யும் பொழுது இந்த காரியங்கள் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. அத போய் எல்லாரும் உங்களுடைய பைபிளை நீங்க கையில் வச்சு இந்த பைபிள் நீங்க எப்படி படிக்க போறீங்க, இனி இந்த பைபிளை நான் எப்படி படிக்க போறேன் அதான் நம்ம கற்றுக் கொடுக்க போறோம். இந்த ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு புக்ஸும் என்ன பேசுகிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவியானவர் இதை 30, 60, 100 உங்களுக்கு பல்கி பெருக செய்வாராக. ஆமென். சோ முதலாவது நம்ம கையில இந்த பிடித்திருக்கிற இந்த வேதமானது தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, தேவ வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. இது ஏதோ ஒரு சாதாரண புக் இல்ல. இந்த புஸ்தகம் நம்ம கையில வருவதற்கு அநேகம் பேர் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய ரத்தமானது சிந்தப்பட்டிருக்கிறது. அநேகர் சொல்லுவாங்க இந்த ரத்தத்தின் புஸ்தகம். ரத்தத்தின் புஸ்தகம்னா இந்த வேதத்துல முழுவதுமா பாத்தீங்கன்னா நிறைய ரத்த சிந்துதலை குறித்து நாம் படிப்போம். அது மாத்திரமல்ல, இது சாதாரண விசுவாசியான உங்களுடைய கைக்கும் எங்களுடைய கைக்கும் வருவதற்கு அநேகம் பேர் தங்களுடைய கழுத்தை கொடுத்திருக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய கழுத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆண் ஊழியக்காரர்கள், பெண் ஊழியக்காரர்கள் அநேகர் தங்களுடைய உயிரை பணயம் வைத்ததுபடினால்தான் தன்னுடைய ஜீவனை அவர்கள் துஷ்டமாக எண்ணி வேதத்தை அவர்கள் பெரிதாக மதித்தபடினால இந்த வேதத்தை நம் கையில பிடித்திருக்கோம். ஒருவேளை 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து இந்த பைபிளை வாங்கியிருப்போம். ஆனா இது மிகவும் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இது மிக மிக விலையேற பெற்றது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது பக்கத்தை பாருங்க. இந்த வேதம் என்பது என்ன சொல்லுகிறது? இந்த வேதத்தினுடைய முழு ஒரு ஷார்ட்கட்டா சொன்னா ஒரு தீம் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது விழுந்து போன மனிதனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் மீட்பதனுடைய ஒரு காரியங்கள் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The Bible is, the central theme of the Bible is God's redemptive plan to redeem man through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விழுந்து போன மனிதனை மீட்கிற ஒரு காரியத்தை தான் இந்த வேதம் முழுவதும் நாம் வாசிக்கிறோம். எழுதிக் கொள்ளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். And Jesus is the central theme of the Bible. இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தினுடைய மைய பொருளாக இருக்கிறார். எல்லா பக்கங்களும் எல்லா புஸ்தகங்களிலும் நீங்க இயேசு கிறிஸ்துவை நிழலாட்டமாக இந்த பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்க்க முடியும். இந்த பழைய ஏற்பாட்டுல நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு பக்கத்திலும் நம்ம பார்க்க முடியும். இந்த வேதத்தினுடைய முதலாவது பக்கத்தில் எழுதினா அங்க எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று சொல்லி 2 பாகங்களாக விளக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுன்னு சொல்லலாம், பழைய உடன்படிக்கைன்னு சொல்லலாம். We can tell Old Testament or Old Covenant also. இது தேவன் மனிதரோடு செய்த உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை என்று செய்தார் என்று சொல்லி இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்கள் இருக்கிறது. அந்த 39 புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக எழுதப்பட்டவைகள். அதற்கு பின்பாக இருக்கிற 27 புஸ்தகங்கள் புதிய ஏற்பாடு, புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அது இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எழுதப்பட்ட புஸ்தகங்கள். இந்த பழைய ஏற்பாட்டுல இயேசு வருவதற்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தாலும் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்திலும் நிழலாட்டமாக இயேசுவை நாம் காண முடியும், இயேசுவை நாம் அறிந்து கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டுல இயேசு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார், பழைய ஏற்பாட்டுல இயேசு மறைவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் முதலாவது எதற்கு நம் மனிதர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால், மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கல்ல, மற்றவர்களுக்கு போதிப்பதற்கல்ல, நாம் தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும் அவர் சொல்லினபடி வாழவும் தானே இந்த வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Bible has been given
so that through the reading of this Bible we may know God. We may know God and also to know how to live as God has instructed. தேவன் நமக்கு போதித்தபடி, தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி எப்படி நாம் வாழ வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Hallelujah. Knowing, being and doing. அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டதை போல மாறுவது, மாறின பிறகு அறிந்து கொண்டதை செயல்படுத்துவது. Knowing, being and doing. அறிந்து கொள்வது, அறிந்து கொண்டதின்படி மாறுவது, மாறினது பிறகு அறிந்து கொண்டதை செயல்படுத்துவது. இது 3 காரியங்களும் இந்த வேதத்தை நாம் கையாளும் போது நாம் மிக மிக ஜாக்கிரதையாக நாம் பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த பைபிள் இருக்குது. இந்த பைபிளை எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுவாங்க, வாரத்தில் ஒரு நாள் பைபிள் எடுப்போம். சில பேர் டெய்லி பைபிள் படிப்பாங்க. சில பேர் தங்களுடைய கஷ்ட நிலையில பைபிள் படிப்பாங்க. சில வேளையில தேவனுடைய ஆலோசனை பெறும்படிக்கு நம்ம பைபிள் படிப்பாங்க. நல்லா சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வேதமானது நீங்க ஜீவ விருட்சத்தை போல நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனை பெற்றுக் கொள்வீங்க. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை போல பாத்தீங்கன்னா வெறும் அறிவு மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. ரெண்டும் கிடைக்கும் இதுல. அல்லேலூயா. நீங்க அந்த ஜீவ விருட்சத்தை போல நீர் பார்க்க கற்றுக்கொண்டீர்களானால் இது அனுதினமும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். அதான் இயேசு சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்றாரு பாரு. யார் பிழைப்பான்னா, இந்த வேதத்தை ஜீவ விருட்சமாக யார் பார்க்கிறாளோ அவளுக்கு அது ஜீவனை கொடுக்கும். ஆமென். ஆனால் இது நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை போல நீங்க பார்த்தீர்களானால் இது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குமே தவிர அது உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியங்கள் மிக மிக முக்கியம். நாலேஜ், அறிவு என்று சொல்லுகிறோம். இந்த அறிவு என்பது என்ன கொடுக்கிறது? நமக்கு தகவலை கொடுக்குது. இந்த பைபிள் ஆபிரகாமோட பிள்ளை யாருங்க? ஈசாக்கு. ஈசாக்கோட பிள்ளை யாருங்க? ஏசா, யாக்கோபு என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். அது ஒரு நாலேஜ் தான், அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா வசனத்தை நான் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, எனக்கு வெளிப்பாடு கொடுங்க. நாலேஜ் gives you information but revelation gives you transformation. அறிவானது எனக்கு ஒரு தகவலை தான் கொடுக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆனா வசனத்தை படிக்கும்போது வருகிற வெளிப்பாடுகள் என்னை மறுரூபமாக்குகிறது, என்னை மாற்றுகிறது, என்னை புதுப்பிக்கிறது, என்னை புதுப்பிக்கிறது. இப்ப நம்ம அதிநவீன உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are living in a very technocraft world. அதிநவீனமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள்ல நம்ம கிடைக்காத விஷயம் தேடினா கிடைக்காத விஷயமே இல்லை. இப்போ இன்னொன்னு புதுசா வந்துருக்குது, சாட் ஜிபிடியா என்னது, அது ஒன்று புதுசா வந்துருக்குது. ஓகே, நம்ம அநேக நேரங்கள் இப்ப பாருங்க, நான் ஏன்னா இந்த 25 வருடத்துல இந்த மாற்றத்தை நான் பார்க்கிறேன், இந்த மாற்றத்தை நான் பார்க்கிறேன். அதனால தான் உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ நாங்கள்லாம் அந்த காலத்துல வேதத்தை படிக்கும் பொழுது நாங்கள் கூகுள்லாம் இல்லை, சாட் ஜிபிடிலாம் இல்லை, ஒரே ஒரு காரியத்தை தான் நாங்கள் சார்ந்திருந்தோம். என்னன்னா ஆவியானவருடைய வெளிப்பாடு. ஆவியானவருடைய வெளிப்பாடு. நல்லா ஜாக்கிரதையா பாருங்க, எப்படி பிசாசானவன் இந்த உலகத்தை, எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ் எப்படி அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்ம நல்லா கத்துக்கொள்ளுங்க இந்த நாள்ல. ஸோ அப்போ வேதத்தை இந்த காலத்தில் எப்படி நம்ம எல்லாரும் வாசிக்கிறாங்கன்னா, கூகுள் இருக்குதுங்க, சாட் ஜிபிடி இருக்குதுங்க, மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணா என்ன ஈஸி, கூகுள் இல்லையா, டக் டக்குன்னு போடுங்க எல்லாம் வந்துடும். அப்படி நீங்க அந்த லைன் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆவியானுடைய நடத்துதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஆமென். கிறிஸ்துவின் ஆவி யாருக்குள்ள இருக்கோ அவர்களை ஆவியானவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் வேதம் படிக்கும் பொழுது வெறும் இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல, நான் வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட என்னன்னு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டை தாங்க, ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டை தாங்க. ஒரு அருமையான ஒரு விளக்கம் இதுல எதுல எழுதப்பட்டிருக்குன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, எடுக்க வேணாம் கேளுங்க. இயேசு சீஷர்களெல்லாம் கேட்கிறாங்க. அவங்க எல்லாரும் தனியா இயேசு கிட்ட இருக்கும்பொழுது இயேசுவை பார்த்து இயேசு அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே சில பேர் சொல்றாங்க, நீங்க எரேமியா, மரித்து போன தீர்க்கதரிசி, உயிரோடு வந்திருக்கிறீங்க. பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? உடனே அவன் சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான்.
உடனே இயேசு அவனை பார்த்து ஒரு காரியம் சொல்லுவார், இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சர்ச் பண்ணாலும் கிடைக்க போறதில்ல, நீ கூகுள் பண்ணாலும் அது கிடைக்காது. இந்த வெளிப்படுத்துதல் தேவன் நமக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இன்டர்நெட்ல ப்ரிப்பேர் பண்ண மெசேஜ், இன்டர்நெட்ல படிச்சு வந்து மெசேஜ் கொடுக்கலாம் ரொம்ப ஈஸி. ஆமென். ஆனா அது வாழ்க்கையை மாற்றாது. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் பாத்தீங்களா வெளிப்பாடு, அது எப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும். அல்லேலூயா. அதனால நம்ம இந்த வேதத்தை படிக்கும்போது என்னென்ன படிக்கணும்? ஆண்டவரே எனக்கு வெளிப்பாட்டை தாங்க, எனக்கு வெளிப்பாட்டை தாங்க, ஆவியானவரே எனக்கு வெளிப்பாட்டை தாங்க என்று சொல்லி நாம் படிப்பது மிக மிக நல்ல முக்கியம். இப்போ நம்ம ஒரு கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காலத்துல நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12 படிக்கலாமா? ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11, 12. தேசத்தின் மேல் பஞ்சத்தின் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்கிற கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். அப்போ ஆண்டவருடைய வசனம், தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுகிற நாட்கள்ல இருக்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற ஒரு பஞ்ச காலம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். ஏலி தீர்க்கதரிசியை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா? படிச்சிருக்கீங்களா? ஏலி தீர்க்கதரிசி பத்தி படிச்சிருக்கீங்களா? 1 சாமுவேல் படிச்சீங்கன்னா அங்க தீர்க்கதரிசி என்ன பண்ண, ரொம்ப வயசாயிடும் அவரு தீர்க்கதரிசி அவர் வந்து பிரதான ஆச்சாரியர். அந்த பிரதான ஆச்சாரியர் யார் அப்படின்னா, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தராக இருந்து தேவனுக்கு முன்பாக மனிதர்கள் செய்யற இஸ்ரவேல் ஜனங்க செய்யற பாவங்களுக்காக அவங்க ரத்தத்தை பலியாக செலுத்துகிறவர்கள், பூஜாரி போல இல்லையா அந்த ஆச்சாரியர்கள். அவருடைய வயசான காலம், அந்த வயசான காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனம் வந்து கெட்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் தேவனை விட்டு விட்டு விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று விட்டார்கள். அதனால் தேவன் என்ன பண்ணார், ரொம்ப வருத்தமாக சஞ்சலப்பட்டார். அப்போ கர்த்தர் என்ன பண்றார், ஏலியும் அவனுடைய குடும்பம் அவனுடைய பிள்ளைகளும் சீர்கெட்டு போய் விட்டாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, சாமுவேலை தெரிந்து கொள்கிறார். அப்போ அண்ணாள் என்ன பண்றா, தான் செய்த பொருத்தனையின்படியே அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறான் சாமுவேல், அவனை வந்து தேவாலயத்துல விட்டு விடுகிறாள், தேவனுக்கு பிரதிஷ்டை செய்து விட்டு விடுகிறான். ஒரு நாள் தேவன் வந்து என்ன பண்றாரு, சாமுவேலோடு பேசுவதற்காக வருகிறார். நான் சொல்றது நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. சாமுவேலோடு பேசுவதற்கு தேவன் வந்து சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். உடனே இந்த சின்ன பையன் எழுந்து என்ன பண்றான், ஓடி போய் ஏலி கிட்ட, எஜமானரே என்னை கூப்பிட்டீங்களா? அவன் சொல்றான், நான் கூப்பிடலப்பா. இதே மாதிரி வந்து 3 முறை வந்து ஆண்டவர் கூப்பிடுறார், சாமுவேலே சாமுவேலே. உடனே அவன் என்ன பண்றான், ஓடி போய் என்ன பண்றான், அவர் எஜமானரே நீங்க கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே அப்போதான் 3வது முறை சொல்லும்போது தான் ஏலிக்கு புரிகிறது, தேவன் என்ன பண்றாரு, உன்னை கூப்பிடுறாரு, தேவன் உன்னை கூப்பிடுறாரு. ஸோ உடனே என்ன பண்றாரு, அவர் சொல்ற ஒரு ஆலோசனை, மறுபடியும் அந்த சத்தத்தை நீ கேட்டினா இதோ இருக்கிறேன் பேசும், இதோ அடியேன் பேசும் என்று சொல்லி ஏலியோடு கூட ஏலி வந்து அந்த சின்ன சாமுவேலுக்கு சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் வந்து சாமுவேலுக்கு, நான் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் என்ன செய்ய போறேன், ஏலியின் குடும்பத்துக்கு என்ன ஆக போகுதுன்னு வந்து அவர் என்ன பண்றாரு, சாமுவேலுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன புரிந்து கொண்டீங்க? இது புரிஞ்சுக்கினீங்கன்னா தான் நம்ம அடுத்த போர்ஷன் போலாம். ஏலி பிரதான ஆச்சாரியர், சாமுவேல் சின்ன பையன். ஏலி கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருந்தான். கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் பேசுறது தெரியுது. ஆனா அவனுக்கு என்ன, ஏலி வந்து பேசி முடிச்ச உடனே, ஆண்டவர் சாமுவேலோடு பேசி முடிச்ச உடனே சாமுவேல் கூப்பிட்டு ஏலி கேட்கிறார், ஆண்டவர் என்ன சொன்னார், ஆண்டவர் என்ன சொன்னார். என்ன புரியுது உங்களுக்கு இதுல இருந்து? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தான் வந்திருக்கிறாரு, ஆண்டவர் தான் பேசுறாருன்னு ஏலிக்கு தெரியும். ஆனா என்ன மெசேஜ் அவனால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியவில்லை. எவ்ரி வீக் நம்ம வந்து மெசேஜ் கேட்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை திறக்கலன்னா நமக்கு என்ன பண்ணாது, புரியவே புரியாது. ஸோ அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நிறைய பிரீச்சிங் இருக்கும் கடைசி காலத்துல, நிறைய பைபிள் ஸ்டடி இருக்கும், ஆனா யாரும் அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது.
இன்னொரு எக்ஸாம்பிள், ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானன். அவர் என்ன பண்றாரு? வனாந்தரத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? வனாந்தரத்தில் இருக்கிறாரு. இங்க இஸ்ரேல் தேசத்துல தேவாலயம் இருக்கிறது, ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, வேத பாரகர்கள் இருக்கிறாங்க, அந்த பிரதான ஆச்சாரியன் இருக்கிறான், எல்லாம் வேத பாரகர்கள் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய சத்தம் எங்க வருது? வனாந்தரத்துல யோவான் ஸ்நானனுக்கு உண்டாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ ஆலயம் இருக்குது அதனால கர்த்தர் இருக்கிறார் அர்த்தம் இல்லை. பைபிள் இருக்குது அதனால நான் கிறிஸ்டியன் அர்த்தம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கணும். ஆமென். அது அல்லேலூயா. அதை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ இந்த கடைசி நாட்கள் இருக்கிறோம். நம்ம இந்த வேதத்தை கேட்கிற அந்த பஞ்ச காலத்தில் இருக்கிறோம். எங்க பாருங்க, முன்ன இல்லாத அளவுக்கு சர்ச்சஸ் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு மெசேஜஸ் யூடியூப்ல ஆன்லைன்ல எல்லாம். ஆனா கர்த்தருடைய சத்தம் அந்த மெசேஜ் மூலம் நம்ம கேக்குதா? கர்த்தர் என் கூட பேசுறத அந்த மெசேஜ் மூலம் நான் கேட்க முடிகிறதா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் போய் 1 hour உட்கார்ந்து நான் மெசேஜ் கேட்கலாம். ஆனால் அந்த 1 hourல ஒரு வார்த்தை கூட கர்த்தர் என் கூட பேசலாம். அந்த 1 hour வேஸ்ட். அது 1 hour வேஸ்ட் அது. ஸோ அதனால இந்த நாளில நன்றாக நம்ம கற்றுக்கொள்வோம். என்ன கேட்டவங்களும் ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. ஆமென். எனக்கு வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே, எங்களோட வெளிப்பாடு தாங்க. அதை தான் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த வேதமானது அதனுடைய ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பைபிள் ஆனது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இது முன்பாக பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி பார்க்குறோம், சாப்டர் புக் அது மாதிரிலாம் இல்லை. தொடர்ந்து ஒரு கேப் இல்லாமல் தொடர்ந்து எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 to 14 வசனம் இருக்குது இல்லையா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3 to 16 வசனம் இருக்கு இல்லையா? அது ஒரே சென்டென்ஸ். இட்ஸ் ஒன்லி ஒன் சென்டென்ஸ். ஆனா அதுக்குள்ள பாருங்க நம்ம எத்தனை வேர்சஸ் போட்டு நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் இந்த டிரான்ஸ்லேஷன் செய்யப்படும் பொழுது நான் படிக்கிறவருடைய பிரயோஜனத்துக்கு என்று அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, வேர்சஸா அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்போ படிக்கிறீங்க இல்லையா அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் அப்படின்னா, இது இயேசு வருவதற்கு முன்பாக எழுதப்பட்ட புத்தகங்கள். பழைய ஏற்பாடு அப்படின்னா இயேசு வந்த பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் பேஜ் தரங்க. இப்போ ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் 1 chapter 1, chapter 2, chapter 3 என்று சொல்லி அவங்க பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர், ஃபர்ஸ்ட் வெர்ஸ் என்று சொல்லி அவர்கள் பிரித்திருப்பார்கள். எதுக்காக? நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக. ஓகே. இப்போ இந்த வேதமானவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது இதுல வரலாறுகள் இருக்கிறது. இதுல வரலாறு இருக்குது. ஸோ the world, while இந்த உலகத்தினுடைய வரலாற்று காரியங்கள் நடக்கும் பொழுதும் இந்த வேதத்தின் வரலாற்று காரியங்களும் நடந்து கொண்டிருந்தது. அதனால இந்த வேதம் நம்ம நம்ப மாட்டோம்பா, இதுனாப்பா இது உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் நம்ம சொல்லலாம். ஆனா இந்த வேதமானது உலகத்தின் காரியங்களோடு நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது, வரலாற்றோடு. இந்தியாவது பேர் பைபிள் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா 1வது வசனமே சொல்லுது, இந்து தேசம் முதல். இந்து தேசம் முதல் நம்ம இந்தியா பேர் கூட இந்த புக்ல எழுதப்பட்டிருக்குது. அப்போ இது வரலாற்று சிறப்புத்துவம் வாய்ந்தது. அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகங்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது குறிப்பிட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா அது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக, கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. 4000 years BC this book of the first 5 books, the book of Genesis especially, is written. Okay. அடுத்து பார்த்தீங்கன்னா இது பலவிதமான பாஷைகளில் எழுதப்பட்டிருக்கிறது, பாஷைக்காரர்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதமானது 3 பாஷைகளை குறிப்பிட்டு சொல்லுகிறது. பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. பின்பு நம்ம பார்த்தோம்னா இந்த தானியேல் என்ற புஸ்தகம் இருக்கு இல்லையா? அந்த தானியேல் புஸ்தகமானது எபிரேயர், அரமியாக் என்று சொல்லி 2 பாஷைகளாலும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்கள் எல்லாம் கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. அரமியாக், தானியேல் புஸ்தகம் அரமியாக்கும் எபிரேய வார்த்தை பாஷையும் சேர்த்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகத்தை அநேக மனிதர்களை கொண்டு தேவன் எழுதியிருக்கிறார். 2 பேதுரு 1 அதிகாரம் 20, 21. 2 பேதுரு 1 அதிகாரம் 20, 21. தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் மனிதர்களால் உண்டாகல, ஏதோ தானாக மனிதனுடைய சித்தத்தினால் உண்டாகல, பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலினால தேவ மனிதர்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவற்றெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த ஆத்தர்ஸ், இது எழுதினவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, மேய்ப்பர்கள், வரி வசூலிப்பவர்கள், திருடர்கள், ஆசாரியர்கள், இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் யூஸ் பண்ணி இந்த வேதத்தை எழுத வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தர் யாரை யூஸ் பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு யூஸ் பண்றார். அல்லேலூயா. அவருக்கு, ஆண்டவரே என்னோடு பேசும், இதோ அடியேன் என்று யார் தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ அவர்களோடு பேசுவதற்கு தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகமானது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து மாத்திரம் எழுதப்படல, வேற உலகத்தின் பல தேசத்தின் கோணங்களிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ஈராக் தேசம் சொல்றேன் இல்லையா, இப்ப இருக்கிற இல்லையா மெசபடோமியா, அங்கிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருடைய சாம்ராஜ்யமான ஏசியா மைனரிலிருந்து எழுதப்பட்டிருக்கு. பல இடங்களில இருந்து இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ இந்த வேதமானது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்காரர்களுக்கோ காலத்தை சேர்ந்தவர்களுக்காக எழுதப்படல, எல்லா காலத்தின் மனிதர்களுக்காக, எல்லா காலத்தை சார்ந்தவர்களுக்காக இந்த வசனமானது எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறோம், எல்லோருக்கும் இரட்சகர் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம், ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தை கடந்த காலத்தை குறித்தும் நிகழ்காலத்தை குறித்தும் வரப்போற காலத்தை குறித்தும் உலகத்தின் முடிவை குறித்தும் தெளிவாக பேசுகிற ஒரு புஸ்தகம் என்னவென்றால், இது தேவனுடைய வார்த்தையாக பைபிள் என்று சொல்லுகிறோம். இது கடந்த காலத்தை குறித்து பேசுகிறது, நிகழ்காலத்தை குறித்து பேசுகிறது. அது மாத்திரமல்ல, வரப்போற காரியங்களையும் இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பாக என்ன நடக்க போகிறது அந்த காரியங்களையும் குறித்து இது வேதம் பேசுகிறது. இப்போ நான் இந்த இப்படிப்பட்ட பைபிளை நான் எப்படிங்க படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நிறைய மெத்தட் இருக்குது பைபிள் படிக்கிறது, நிறைய வகைகள் இருக்குது பைபிள் நான் படிக்கிறதுக்கு. முதலாவது, உபதேசத்தை நான் படிக்க முடியும். ஒவ்வொரு புக்லையும் வேதம் சொல்லுகிற உபதேசம் என்ன, உபதேசம் என்ன. சப்போஸ் நம்ம சபையில் இருக்கிறோம், நமக்கு ஒரு உபதேசம் என்னன்னா, கிறிஸ்துவே ஆண்டவர்ன்றோம், பரிசுத்த ஆவியானவர்ன்றோம் இல்லையா, தூதர்களை பற்றி படிப்பது, பாவத்தை குறித்து படிப்பது, மனிதர்களை குறித்து படிப்பது, ரட்சிப்பை குறித்து படிப்பது என்று சொல்லி நிறைய காரியங்கள் உபதேசங்களாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, பைபிள் எப்படி படிக்கணும், வேர்ட் ஸ்டடி. வார்த்தையை நான் எடுத்து படிக்கணும். கிருபைனா என்னங்க, அந்த ஆதியாகமத்தில் கிருபைன்ற வார்த்தை எங்க இருக்குது, அந்த கிருபை என்ற வார்த்தை எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த கிருபையான வார்த்தை என் வாழ்க்கையில எங்க ஃபிட் ஆகுது என்று சொல்லி அந்த வார்த்தையை வைத்து படிக்க முடியும். கிருபைனா என்ன, அன்புனா என்ன, தயவுனா என்ன, விசுவாசம்னா என்ன, நம்பிக்கைனா என்ன என்று சொல்லி வார்த்தையை வைத்து படிக்க முடியும். மூன்றாவது விதமாக நான் படிக்க முடியுது கேரக்டர் ஸ்டடி. மனிதனுடைய சுபாவம், ஆபிரகாமுடைய தன்மை எப்படி இருந்ததுங்க, தாவீதனுடைய தன்மை என்ன, மோசேவினுடைய தன்மை என்ன. சோ அவங்க கேரக்டர் பத்தி படிக்கும் பொழுது நிறைய நேரத்தில் நம்ம கேரக்டர் கூட அதோட மேட்ச் ஆகும். ஆமென், நம்ம கேரக்டர் கூட நம்ம மேட்ச் ஆகும். ஸோ அப்படியே அந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலங்கள் என்ன, பலவீனங்கள் என்ன, அதை படிக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம், அதற்கு பலவீனத்தை கற்றுக்கொள்ளலாம், பலவீனங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து விடலாம். ஆமென். ஒருவேளை சப்போஸ் நம்ம ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம், ஆபிரகாமுக்கு எது சிறந்தது, ஆபிரகாம் எதற்கு பேர் பெற்றவன், விசுவாசம். அதே நேரத்தில் ஆபிரகாமுடைய பலன் விசுவாசமா இருந்துச்சு. அவனுடைய பலவீனம் என்னங்க, ஆபிரகாமுடைய பலவீனம் என்ன, சில வேளையில தேவனை நம்பாமல் மனிதர்களை நம்புவது, மனிதனை நம்பி சேருது. ஸோ அது போல ஒவ்வொரு கேரக்டர் நம்ம படிப்போம். ரூத்தினுடைய கேரக்டர் என்ன,
எஸ்தருடைய கேரக்டர் என்ன, அபிகேலினுடைய கேரக்டர் என்ன என்று சொல்லி அந்த கேரக்டர் நம்ம படிக்கும் பொழுது அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியெல்லாம் படிக்கலாம் சொல்லும் பார்க்கலாம். பைபிள் உபதேசம், பைபிள் மூலமாக உபதேசமாக இருக்கிற காரியங்களை படிக்கலாம். வார்த்தையை எடுத்து தனித்தனியாக படிக்கலாம். மூன்றாவது கேரக்டர் ஸ்டடி பண்ணலாம். இதெல்லாம் நம்மளே தனியாக நம்ம பண்ணணும். ஆமேன், நம்ம பண்ணணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் பற்றி படிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அவர் யார், எப்படி பிறந்தார், அவர் எப்படி ராஜாவானார், அவர் தேவனுக்கும் அவருக்கும் என்ன உறவு, அவர் தேவனை எப்படி பிரியப்படுத்தினார், தேவனுக்கு என்னெல்லாம் பிரியமானதை செய்தார், தேவனை எப்படி துக்கப்படுத்தினார், அவருடைய முடிவு என்ன என்று சொல்லி அந்த கேரக்டர்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதிலிருந்து நான் வாழ்வதற்கான காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன். இப்போ கடைசி நாளில் ஆண்டவர் கேட்பார் சில வேளை, காட் வில்லிங், எல்லாரும் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண, மர்சி போய் நிற்பா. முதலாவது மர்சி பின்னாடி அவங்க ஹஸ்பண்ட் நிற்பார். ஆண்டவர் ஒவ்வொருத்தராக கேட்பார், நீ ஏன் அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் கேட்டார்னா, ஒருவேளை மர்சி சொல்ல முடியும், எனக்கு என் பாஸ்டர் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு தான் வேதத்தை கொடுத்துருக்கிறேனே, நான் தான் உனக்கு வேதத்தை கொடுத்துருக்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதனால் இந்த வேதம் தான் என்னை வழி நடத்தும். ஆமேன். என்னுடைய பாஸ்டர் வழிகாட்டுவார். ஆனால் அந்த வசனமானது என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நடத்தும் என்ன. ஆமேன். இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார், தண்ணி கிட்ட கூட்டிகிட்டு போக தான் முடியும். ஆனால் யார் குடிக்கணும்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்துக்கிட்ட மேய்ப்பன் ஆடு கொண்டு தான் போக முடியும். ஆனால் ஆடு தான் என்ன பண்ணணும், மேய்ந்து கொள்ளணும், குடிக்கணும். ஸோ அதனால் இந்த காரியங்களை நாம் படிக்கும் பொழுது என்ன ஆகுது, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்னென்ன உபதேசங்கள், 10 மெயின் உபதேசங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. அதை தான் மையமாக வைத்து சபைகளிலே போதிக்கப்படுகிறது. பைபிள் ஸ்டடியில் நம்ம டீச் பண்ணுறோம். எல்லா கான்ஃபரன்ஸ் எல்லாத்துலேயும் இந்த 10 உபதேசங்கள் தான் நம் மையமாக, அது சபையினுடைய அடித்தளமாக இருக்கிறது. சபைக்கு மாத்திரமல்ல, என்னுடைய உன்னுடைய விசுவாசத்துக்கு பலனாக அது மாத்திரமே இருக்கிறது. 10 உபதேசங்கள். ஓகே. தியாலஜி நம்பர் 1, தேவனை குறித்து படிப்பது. தேவன், பிதாவாகிய தேவன் யாருங்க? பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர், அவர் என்னெல்லாம், எப்படி அவருடைய வாட் இஸ் இஸ் இன்னெரண்ட் அட்ரிபியூட், நம்மளாம் படிச்சோம் இல்லையா பைபிள் ஸ்டடியில். தியாலஜி, அது பேர் என்ன சொல்கிறோம், தியாலஜி. தேவனை குறித்து படிப்பது. தேவனுக்கு இப்போ இந்த பைபிளில் எந்த வார்த்தை நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட். ஆமேன். வேதத்தில் எந்த வார்த்தை நிறைய இருக்குதுன்னு பார்த்தா தேவன், கர்த்தர், ஆண்டவர் என்று சொல்லி தேவனை குறித்து தான் நிறைய காரியங்கள் இருக்கு. ரெண்டாவது யாரை குறித்து எந்த உபதேசம் படிக்கணும்னா கிரைஸ்டாலஜி, கிறிஸ்துவை குறித்த உபதேசம். கிறிஸ்துவை குறித்த உபதேசம், அவர் பிறப்பு, அவர் இறப்பு, அவருடைய பலி, அவருடைய வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம குறித்து, அவருடைய தேவனுடைய மனிதனாக எப்படி இருக்கிறார், தேவ மனுஷனாக எப்படி இருக்கிறார், தேவ குமாரனாக எப்படி இருக்கிறார், தேவ ஆட்டுக்குட்டியாக எப்படி இருக்கிறார், இதெல்லாம் நம்ம படிக்க தான் கிரைஸ்டாலஜி, கிறிஸ்துவை குறித்த உபதேசம். மூன்றாவது நியூமட்டாலஜி. நியூமட்டாலஜி அப்படின்னா ஆவியானவரை குறித்து படிப்பது. ஆவியானவர் யார், ஆவியானுடைய கிரி என்ன, ஆவியானவருடைய ஊழியம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செய்கிற காரியங்கள் என்ன என்று படிப்பது நியூமட்டாலஜி என்று நம்ம சொல்லுகிறோம். நான்காவது ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோ அப்படின்னா ஹியூமன், மனிதனை குறித்து படிப்பது. நம்மளை குறித்து நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஏன் இப்படி நிலைமையில் இருக்கிறேன், ஏன் இப்படி நான் அடிக்கடி பாவத்தில் விழுந்து விடுகிறேன், ஏன் என்னுடைய சுபாவம் இப்படி இருக்குது, தேவன் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்று சொல்லி என்னை குறித்து, மனிதனை குறித்து படிப்பது தான் என்னது ஆந்த்ரோலஜி என்று சொல்லுகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெமரிட்டாலஜி. HAMERIOTOLOGY. எமரிட்டாலஜி அப்படின்னா பாவத்தை குறித்து படிப்பது. பாவத்தை குறித்து படிப்பது. பாவனா என்னங்க, அந்த பாவமானது என்னெல்லாம் செய்து, பாவத்தின் வகைகள் என்ன, எதெல்லாம் நம்ம பாவம் சொல்றோம், அந்த காரியங்களை குறித்து படிக்கிற உபதேசம் தான் என்னது ஹெமரிட்டாலஜி என்று சொல்லுகிறோம். பாவத்துக்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அநீதி, நிறைய பேர் இருக்குது பாவத்துக்கு. இந்த பாவமானது எப்படி உற்பத்தி, பாவத்தின் வல்லமை என்ன, பாவத்தின் பழக்கம்னா என்ன,
பாவத்தின் பிரசன்ன என்னன்னு சொல்லி பாவத்தை குறித்த காரியங்கள் அமெட்டாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா சொட்டீரியாலஜி அப்படின்னா ரட்சிப்பை குறித்து படிப்பது. எப்படி நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது, இந்த தேவன் கொடுக்கிற ரட்சிப்புனா என்ன, இந்த ரட்சிப்பு எனக்கு மட்டும் இஸ்ரவேலுக்கு மட்டுமா, எனக்கு கூட கிடைக்குமா, தேவன் ரட்சிப்பை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி படிப்பது சொட்டீரியாலஜி. சொட்டீரியாலஜி அப்படியே எழுதி கொள்ளுங்க. அடுத்து நாம் படிக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான உபதேசம் வேதத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாலஜி, தூதர்களை குறித்த உபதேசம். தூதர்களை குறித்த உபதேசம்னா கர்த்தருடைய வானத்தில் இருக்கிற தூதர்கள், மிருக ஜீவன்லாம் படிக்கலாம், சேராஃபிம் கேராபின்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவர்களை குறித்த அந்த உபதேசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஏஞ்சலாலஜி. அடுத்த ஒரு உபதேசம், முக்கியமான உபதேசம், நம்முடைய காலத்துக்கு ஏற்ற உபதேசம்னா எக்லீசியாலஜி. எக்லீசியாலஜினா சபையை குறித்த உபதேசம். சபைனா என்னங்க, சபையினுடைய அங்கம் என்ன, சபை எப்படி செயல்பட வேண்டும், சபையினுடைய அங்கத்தினர் எப்படி இருக்கணும், சபையை நடத்துறவங்க எப்படி இருக்கணும், சபையில பங்கு கொள்கிற ஜனங்கள் எப்படி இருக்கணும், இந்த சபையானதனுடைய ஊழியம் என்ன, சபையினுடைய நோக்கம் என்ன, சபையினுடைய அடித்தளம் என்ன, சபையினுடைய தலை யார் என்று சொல்லி சபையை குறித்து படிக்கிற காரியங்கள் தான் என்னது, எக்லீசியாலஜி. அடுத்த ஒரு உபதேசம், நாம் படிக்க வேண்டிய முக்கியமான உபதேசம் என்னவென்றால் நம்முடைய காலத்துக்கு பொருந்தும் எஸ்கட்டாலஜி. எஸ்கட்டாலஜி அப்படின்னா முடிவின் காரியங்கள். முடிவின் காரியங்கள், முடிவின் காரியங்கள், எஸ்கட்டாலஜி. எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது இல்லையா, ஆண்டவர் எப்படி ஆதியாகமத்தில் தொடங்குறாரோ எப்படி எல்லாவற்றையும் முடிக்க போகிறார், எப்படி இந்த விழுந்து போன பூமியும் வானத்தையும் கர்த்தர் அக்கினியினால் சுட்டெரித்து புது வானத்தை புது பூமியை எப்படி உண்டாக்க போகிறார் என்ற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி படிக்கக்கூடிய உபதேசம் தான் என்னதுங்க, எஸ்கட்டாலஜி என்று சொல்லுகிறோம். முடிவின் காரியங்கள், இயேசு கிறிஸ்துவின் வருகையும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அப்பால் பட்டு நடக்கிற காரியங்களையும் பற்றி படிப்பது தான் என்னங்க, எஸ்கட்டாலஜி என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அடுத்த ஒரு உபதேசம் பைபிளாலஜி. பைபிளாலஜி நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் பைபிளாலஜி. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகங்கள், இந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா தனித்தனியாக பிரிக்கிறார்கள். அந்த பைபிளோட ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துங்க. வேதமானது சில வகைகளில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த வேதம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அந்த பைபிள் எடுத்துக்கலாம், நீங்கள் பைபிளோட இந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தோரா என்று சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க, தோரா. தோரா அப்படின்னா அந்த மோசே எழுதின 5 புத்தகங்கள், தேவன் அவர் டிக்டேட் பண்ணி எழுதின இந்த 5 புத்தகங்கள், தரிசனமாக கொடுத்த இந்த 5 புத்தகங்கள் தான் என்னது, மோசே எழுதின புத்தகங்களை தோரா என்று சொல்லுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 5 புத்தகங்களையும் மனப்பாடமா அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இந்த 5 புத்தகங்களும் அவங்களுக்கு மனப்பாடமா தெரியும். இதை அவங்க என்ன பண்றாங்க, இதை எழுதப்பட்டிருக்கிறவர்களை ஆணித்தனமாக விசுவாசிக்கிறவர்கள் இஸ்ரவேலர்கள். ஆமென். அவங்க நிச்சயமாக விசுவாசிக்கிறார்கள். அடுத்து 2வது குரூப் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி தீர்க்கதரிசிகள். இது 2 விதமா பிரிக்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் சொல்றேன். ஆதி தீர்க்கதரிசிகள். ஆதி தீர்க்கதரிசிகள் அப்படின்னா யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள். இவங்களை அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் முந்தின தீர்க்கதரிசிகள் ஆதி தீர்க்கதரிசிகள் என்று அவங்க பிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிந்தின தீர்க்கதரிசிகள், the later prophets. பிந்தின தீர்க்கதரிசிகள் ஏசையா, எரேமியா, எஸ்ரா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபாதியா, ஜோனா, மைக்கா, நாஹூம், ஆபகுக், செப்பனியா, ஹாகாய், சகரியா, மல்கியா. இவங்களை 12 தீர்க்கதரிசிகள் we call minor prophets. Minor prophets. Minor means they are not insignificant, they are also important. இந்த மற்ற 12 தீர்க்கதரிசி ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபாதியா, ஜோனா,
மைக்கா, நாஹூம், ஹாபகுக், ஹகாய், செப்பனியா, ஜக்கரியா, மலாக். இவங்கள லேட்டர் ப்ராஃபிட்ஸ் சொல்றாங்க. இவங்க பிந்தின தீர்க்கதரிசிகள். பிந்தின தீர்க்கதரிசிகள் அப்படின்னா, இந்த முந்தின தீர்க்கதரிசிகள் பிந்தின தீர்க்கதரிசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின தீர்க்கதரிசிகள்னா இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு சிதறடிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகள், எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்ட பிறகு எழுதின தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி 2 வகையாக இவர்கள் பிரிக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ஸ், எழுதப்பட்டவைகள் வரலாறு என்று சொல்லலாம், ரைட்டிங்ஸ் என்று நாம் இங்கிலீஷில் சொல்றோம். அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, எரேமியாவின் புலம்பல், யோபு, ரூத், எஸ்தர், எஸ்ரா, நெகேமியா, தானியேல், 1-2 நாளாகமம். ஸோ இப்போ இந்த பழைய ஏற்பாடு எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த காலம் பிரகாரம் முதலாவது புஸ்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம். அந்த கால அட்டவணையின்படி, பிகாஸ் ஆஃப் த டைம் டேபிள், கால அட்டவணைப்படி கடைசி புஸ்தகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைபிளில் படிக்கிற மல்கியா இல்லை. கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் 1-2 நாளாகமம், த லாஸ்ட் புக் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். நீங்க பைபிளில் படிக்கிறீங்க இல்லையா, அந்த பேர்லாம் இருக்குது பார்த்தீங்க, அது ஆர்டராய்கள் இல்லை, அது ஒவ்வொரு காலத்துக்கும் வித்தியாசமானது, வேறுபட்டது. பட் ஆனால் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்காக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த கால பிரகாரமான வேதம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி பைபிள் இருக்குது. அதுக்கு பேர் குரோனாலஜிக்கல் பைபிள். அது தனியாக வைக்கிறாங்க. அந்த பைபிள் குரோனாலஜிக்கல் பைபிள் என்று சொல்லி அந்த வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க படிக்கிற ஒரு பைபிள் இருக்குது. ஸோ அந்த பைபிள் நம்ம படிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஆதியாகமம் நம்ம படிக்கிறோம். அந்த ஆதியாகமம் என்பது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதெல்லாம் மோசேவானவர் தேவனுடைய நடத்ததினால, தீர்க்கதரிசனால எழுதப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா இந்த யோபு என்று சொல்லுகிறவர் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தார் என்று சரித்திரமும் அதனுடைய அநேக எவிடன்ஸும் இருக்கிறது. இந்த யோபு என்பவர், அது சங்கீதத்துக்கு முன்பாக தானே வருது. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வேதப்பாரர்கள் சொல்றாங்க, இந்த யோபு ஆனவர் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கு முன்பாக வாழ்ந்து இருக்கலாம். ஏனென்றால் அந்த யோபு புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சில மிருகத்தின் பேர்லாம் அவர் சொல்லுவார். லேவியாத்தன்னு சொல்லுவார், பெஹமோத்துன்னு சொல்லுவார். அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கல, படிக்கவே முடியல. அவர் நிறைய பிளானட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதெல்லாம் நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அதனால் இந்த வேதத்தை நாம் இந்த நாளில் படிக்க கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா.